ஹாய் ஹலோ அனைவருக்குமே வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிக மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். என்ன அறிவிப்பு அப்படின்னா அனைவருமே விவசாய கடன் வாங்கியிருப்போங்க இல்லையா. கூட்டுறவுத்துறை மூலமாக கூட்டுறவு பேங்க் மூலமாக அனைவருமே விவசாய கடன் வாங்கியிருப்போம். சிறு குறு விவசாயிகள் அனைவருமே இந்த விவசாய கடன் வாங்கியிருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ்நாடு அரசு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான ஒரு முக்கிய அறிவிப்பாக தான் பார்த்தீங்கன்னா இப்போ வெளியே இருக்குது. அதெல்லாம் விவசாய கடன் வாங்கியவர்களுக்கு அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சியான தகவலாக தான் வெளியே இருக்கு இல்லையா. பார்த்தீங்கன்னா 10 வருட காலங்களாகவே நம்மளுக்கு விவசாய கடன் வழங்குறாங்க. இருந்தாலும் திரும்பி கட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்த சூழ்நிலையில் அனைவருமே கட்டி தான் மீண்டும் வட்டி இல்லாத ஒரு காசாக தான் பயிர்க்கடன் கொடுக்குறாங்க. இந்த பயிர்க்கடன் வழங்கிய விவசாயிகளுக்கு இப்போ வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு முக்கிய தகவல் தான் இப்போ அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சியான தகவல் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் தெரிவித்திருந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இப்போ அதிரடியாக அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சியான தகவல் வெளியே இருக்குது. என்ன தகவல் அப்படின்னா பயிர்க்கடன் தள்ளுபடி அறிவிப்பு வெளியாகும் அப்படின்ற மாதிரி முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலாக பார்த்தீங்கன்னா இப்போ கொடுத்துருக்கக்கூடிய அப்டேட்டு தான் இப்போ அதிரடியாக பார்த்தீங்கன்னா தமிழக அரசு அறிவிப்பு கொடுக்க போகிறாங்க. இப்போ இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அனைவருமே பார்த்தீங்கன்னா சிறு குறு விவசாயிகள் அனைவரையுமே விவசாய பயிர்க்கடன் வாங்கியிருப்பீங்க. அனைவருமே அனைத்து விதமான பயிர்க்கடன்களும் வாங்கியிருப்பீங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வருடம் பார்த்தீங்கன்னா ஒரு வருடத்துக்கு மீண்டும் திருப்பி செலுத்த வேண்டும். திருப்பி செலுத்திட்டு பார்த்தீங்கன்னா மீண்டும் நாம் வட்டி இல்லாத கடன் மீண்டும் ஒரு வாரத்திலே நம்ம மீண்டும் பயிர்க்கடன் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தமிழ்நாடு அரசு மாற்றி அமைச்சிருந்தாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பயிர்க்கடன் தள்ளுபடி செஞ்சுருந்தாங்க. இந்த தள்ளுபடியை தொடர்ந்து இப்போ தள்ளுபடி 10 வருட காலங்களே தள்ளுபடி இல்லை அப்படின்ற மாதிரி அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க. இந்த அறிவிப்பின் முடிவில் மீண்டும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா 2026 விவசாயிகளுக்கு அனைவருமே விவசாய கடன் வாங்கிய அனைவருக்குமே விவசாய கடன் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்ற மாதிரி தான் இப்போ முதல்வர் ஸ்டாலின் அறிவிப்பு கொடுத்துருக்கக்கூடிய நிலையில் தான் இப்போ விவசாயிகளுக்கு அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சியான தகவலை தான் இப்போ ஒரு முக்கிய அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன கடன்கள்லாம் தள்ளுபடி செய்வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கூட்டுறவு பேங்க் மூலமாக அனைவருமே நகை கடன் வச்சுருப்பாங்க. நகை இது மாதிரிலாம் அனைத்து கடன்களும் வைத்திருப்பீங்க. அதில் வருடம் மாதம் கட்டக்கூடிய இதுகளாம் வச்சுருப்பீங்க. இதெல்லாம் தள்ளுபடி செய்வாங்களா அப்படின்னா அனைத்துமே தான் தள்ளுபடி செய்யப்படும். இதில் பார்த்தீங்கன்னா நகையும் நகை வைத்திருக்கீங்க அப்படின்னா 1 லட்சத்துக்கு கீழே நீங்கள் நகை வச்சுருக்கீங்க அப்படின்னா நகை மட்டும். அடுத்து இல்லை அப்படின்னா பயிர்க்கடன் வாங்கி இரண்டுமே வாங்கியிருந்தீங்க அப்படின்னா ஏதான ஒன்று தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு அரசு தள்ளுபடி செய்யும் அப்படின்ற சட்டமன்ற தேர்தலில் இது தேர்தல் அறிக்கையாக தான் பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்கப்பட்டு இருக்கக்கூடிய நிலையில் விவசாய கடன்களை தள்ளுபடி செய்வதாக அமைச்சர் பெரிய கருப்பன் செய்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியால் ஏற்கனவே விவசாய பயிர்க்கடன் தள்ளுபடி தமிழக அரசு வெளியிட்ட முக்கிய தகவல். தமிழக அரசு ரூபாய் 48.95 கோடி கல்வி கடனை தள்ளுபடி செய்தது அறிவித்து வெளியிட்டிருந்தது. அதனால் மொத்த கல்வி கடனும் நிலுவை ரூபாய் 16.302 கோடி உள்ள நிலையில் இந்த தள்ளுபடி போதுமானது என்று பாஜக தலைவர் அண்ணாமலை எழுப்பியிருந்தார். மேலும் கல்வி கடனை ரத்து செய்வோம் என திமுகவினர் வாக்குறுதியை நம்பி காத்து கொண்டிருந்த மாணவ மாணவியர்களுக்கு மற்றும் சமுதாயம் ஓடி ஒளிந்து தலைமறைவாக தான் கடனை ரத்து செய்வோம் என தவறாக முன்னுரிமத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என திமுகவினர் பார்த்தீங்கன்னா விமர்சனங்கள் எழுப்பியிருக்காங்க. இருந்தாலும் திமுக பார்த்தீங்கன்னா அனைவருமே கட்ட முடியாத நிலை ஏற்கனவே பழைய மாணவ கடன்களை தான் இப்போ தள்ளுபடி செஞ்சுருக்காங்க. இதை தொடர்ந்து அண்ணாமலை அவர்கள் பார்த்தீங்கன்னா சரமாரியாக கேள்விகளும் எழுப்பியிருந்தார். எந்த கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் பார்த்தீங்கன்னா இதற்கு பதிலளிக்கும் வகையில் அமைச்சர் பெரியசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழக முதல்வராக ஸ்டாலின் பொறுப்பேற்றவுடன் தேர்தல் அறிக்கையில் அறிவிப்பு எண் 33 தெரிவித்துள்ளபடி கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்திருந்தார். சிறு குறு விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளில் பெற்று பயிர்க்கடன் மற்றும் நகை கடன்களை
தள்ளுபடி செய்தது, அதற்கு போதிய நிதியை முழுமையாக ஒதுக்கீடு செய்தது, அவர்கள் பெற்ற கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்தது முதலமைச்சர் தலைமையிலான திமுகவுடைய அரசு தான் என சொல்லியிருந்த நிலையில் தான் இப்போ மீண்டும் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. இதுக்கான இப்பய தேர்தல் அறிக்கையாக இப்போ திமுக ரெடியாக வருது. இருந்தாலும் மேலும் 31/1/2021 அன்று வரை கூட்டுறவு சங்கங்களில் சிறு குறு விவசாயிகள் 16.43/347 நபர்கள் பார்த்தீங்கன்னா பெற்றிருந்த பயிர்க்கடன் பார்த்தீங்கன்னா இப்போ ரூபாய் 12.110.74 கோடி அளவிலான தள்ளுபடிக்கான தொகையை பார்த்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான அரசு தமிழகத்தின் நிதியை கடந்த கால அரசால் கஜானா காலி செய்த இருந்த நிலையில் தான் இப்போ விவசாயிகள் பாதிக்கப்படக்கூடாது என்ற ஒரே நோக்கத்தோடு தான் பார்த்தீங்கன்னா இப்போ அதற்கு நிதி ஒதுக்கி விவசாய கடனை தள்ளுபடி செய்து விவசாயிகள் பெருங்குடி மக்களின் வாழ்க்கையை காப்பாற்றியது தளபதி அவர் தான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாலும் இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா எடப்பாடி அதிமுக ஆட்சி காலத்தில் முழுமையாக பயிர்க்கடனும் விவசாய பயிர்க்கடனும் நகைக்கடனும் பார்த்தீங்கன்னா தள்ளுபடி செஞ்சுருந்தாங்க. அது ஏன் நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி கேள்வியும் எழுப்பியிருந்தாங்க. இதெல்லாம் விட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு திமுகவுடைய தேர்தல் அறிக்கையாக தான் விவசாய பயிர்க்கடன் தள்ளுபடி அறிவிப்பு வெளியிருக்கு. சில விவசாயிகள் அனைவருமே குசியில் தான் இருக்காங்க. இருந்தாலும் மேலும் பொறுப்பேற்ற பின் பார்த்தீங்கன்னா 2021 2022 ஆண்டில் முதல் முறையாக திமுக தான் 10 கோடிக்கும் மேற்பட்ட பயிர்க்கடன் தள்ளுபடி செஞ்சுருந்தாங்க. இதே மாதிரி தான் இப்போ பார்த்தீங்கன்னா 15 கோடிக்கும் மேலே பணங்கள் கஜானாவில் இருந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ ஒவ்வொரு ஆண்டும் நடுவர் வங்கி கூட்டுறவு நிறுவனங்கள் மூலம் வழங்கப்படும் விவசாய கடன்களுக்கு மறுநிதி அளிக்கும். ஆனால் தற்போது மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள நாட்டு வங்கி கடந்த காலத்தில் மறுநிதிகளை அளிக்க வெகு குறைவாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ அனைவருக்குமே சிறு குறு விவசாயிகளுக்கு ஒரு சூப்பரான அப்டேட் தான் கொடுத்துருக்காங்க. சில கூட்டுறவு வங்கி மூலமாக விவசாயிகளுக்கு கடன் அதிக அளவில் வழங்க வேண்டும் என்று ஒரே நோக்கத்தோடு தான் தமிழக அரசு நிதியை வழங்கி எப்போதும் இல்லாத அளவில் பயிர்க்கடன் அதிக அளவில் விவசாய பொதுமக்களுக்கு இவ்வரசு வழங்கி வருவதாகவும் தெரிவித்திருந்த நிலையில் தான் இப்போ இந்த பயிர்க்கடன் விவசாய கடன் வாங்கியவர்களுக்கு தள்ளுபடி அறிவிப்பு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இப்போ பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கு. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் 2026 இந்த அறிவிப்பு வரலாம் அப்படின்ற மாதிரி தான் இப்போ எதிர்பார்க்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.